அவல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் 200 கிராம் அவல் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவல் தூசியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 கழுவு நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 1/4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அடுத்து சர்க்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா துருவின தேங்காவாக வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு போட்டால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம காய்ச்சின பால் வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணும்னாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஏலக்காவை கூட நீங்கள் நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் ஊற்றியாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, துருவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பால் வந்து நல்லா அந்த அவலில் நல்லா ஊறிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோதான், இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இனிப்பு அவல் இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் பாலில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் வந்து ஊற வச்ச பாதாம் வந்து நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு இந்த இனிப்பு அவல் உப்புமா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து இதில் தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்க 2 ஏலக்காவை தட்டி போட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும், நெஞ்சும் கறிக்காமல் இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இனிப்பு அவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.